டெட் எழுதுகிற ஆசிரியர்கள் அனைவருக்கும் அருள் கிளாஸ் ரூம் சார்பாக ஃபர்ஸ்ட் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போட்டோம், கொஸ்டின் டேக்ஸ். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை உங்களோட கமெண்ட் மூலமாகவே எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த வீடியோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆர்டிகல்ஸ். இதில் ஈஸியாக நீங்கள் 1 மார்க் வாங்கிடலாம் டீச்சர்ஸ். நீங்கள் புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணணும் நெசசரி கிடையவே கிடையாது. இப்போ எப்படி நம்ம கொஸ்டின் டேக்ஸ்க்கு சிம்பிளாக அந்த ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், அதே மாதிரி இப்போ ஆர்டிகல்ஸ்க்கும் நம்ம என்னென்ன அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மார்க் அடிச்சிடலாம். ஒரு 1 மார்க் இல்லைன்னா 2 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் 1 மார்க் கம்பல்சரி இதை நீங்கள் வாங்கிடலாம். சரியா? உள்ள போலாமா? இதுக்கு முன்னாடி இப்போ ஆர்டிகல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்து இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்துருப்பேன். அந்த ஒர்க் ஷீட்டை ஃபில் பண்ணுங்க டீச்சர்ஸ். ஃபில் பண்ணிட்டு அதோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதை நீங்கள் செக் பண்ணுங்க. உங்களுக்கு இமீடியட்டாக நீங்களே ஓகே நமக்கே உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம கண்டிப்பா 1 மார்க் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நீங்க வேற எந்த புக்குமே நீங்க ரெஃபர் பண்ண தேவையில்லை. சரிங்களா? நம்மளோட பார்க்க போறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான். அதனால அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க உள்ள போலாம். இப்ப ஆர்டிகல்ஸோட டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆர்டிகல்ஸ்னா என்ன, எங்க யூஸ் பண்ண போறோம்? சரிங்களா? இப்ப ஆர்டிகல்ஸ்னா அதோட டெஃபினிஷன், articles are words that define a noun as specific or unspecific. அப்ப நவுனுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுதான். இப்ப கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆர்டிகல்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஸ்பெஷல் மாடிஃபையர்ஸ். இது செகண்ட் பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து டைரக்டா அப்படிதான் கேட்பாங்கன்னு கிடையாது. இதுல கேட்கலாம் ஆர்டிகல்ஸோட அதர் நேம் என்னது அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் ஆர்டிகல்ஸ்? ஸ்பெஷல் மாடிஃபையர்ஸ். மறந்துடாதீங்க. கொஸ்டின்ஸ் இப்படி கூட உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரி, இப்போ ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கைண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா டெஃபனைட் ஆர்டிகல்ஸ் அண்ட் இன்டெஃபனைட் ஆர்டிகல்ஸ். டெஃபனைட்னா த, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஃபனைட்னாலே த. இன்டெஃபனைட்ல இருந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா ஏ அண்ட் அண்ட். இப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னோமா ஆர்டிகல்ஸோட அதர் நேம்ஸ், ஸ்பெஷல் மாடிஃபையர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம். எப்படி அப்படின்னா டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு அப்படி கொடுத்துட்டு இதுல எது டெஃபினைட் ஆர்டிகல்ஸ்னு கேட்கலாம். த, ஏ, அண்ட் இப்படி கொடுப்பாங்க. இதுல கேட்பாங்க உங்களுக்கு எது டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு. நீங்க டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. டெஃபினைட்னாலே தன்னு போட்டுருங்க. சப்போஸ் இப்படி கூட வரல ஒரு மார்க். சரிங்களா? இன்டெஃபினைட்னா ஏ, அண்ட். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எங்க வந்து ஏ யூஸ் பண்ண போறோம், எங்க வந்து அண்ட் யூஸ் பண்ண போறோம். அது வந்து என்ன ஆர்டிகல்ஸ்? இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ். சரி, பார்க்கலாமா? இப்போ அண்ட் எங்க யூஸ் பண்ண? இப்போ நார்மலா இப்போ நானே உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறோம், எங்க நம்ம எங்க அண்ட் யூஸ் பண்ணுவோம்? மேம் ஏஇ ஐஓயு வந்தாலே நம்ம அண்ட் கிடையாது, அது ராங். ஸோ எப்படி யூஸ் பண்ண நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே நம்ம டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்களேன். எங்க அப்படின்னா வி யூஸ் அண்ட் வந்து பிஃபோர் வேர்ட் ஸ்டார்டிங் வித் வவல் சவுண்ட்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வவல் சவுண்ட்ஸ் வரணும். சரிங்களா? தமிழ்ல கொடுத்துருக்கோம் பாருங்களேன். உயிர் ஒளி எழுத்துக்களுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல இருந்து அவ் வரைக்கும். சரிங்க? அப்போ ஒரு வேர்டை நீங்க ரீட் பண்றீங்க. ரீட் பண்ணும்போது தமிழ்ல சொல்லி பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த உச்சரிப்பு வந்து ஆல இருந்து அவ் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அங்க நீங்க தாராளமா கண்ணை மூடிட்டு நீங்க போட்டலாம். சரிங்களா? அதே மாதிரி மெய் ஒளி எழுத்துக்களுக்கு அப்படின்னா என்னன்னா இப்ப வந்து உயிர் எழுத்தை தவிர மெய் ஒளி எழுத்துக்கள் அப்படின்னால என்ன சொல்லுவோம் உங்களுக்கே தெரியும்ல. மெய் ஒளி எழுத்துக்களுக்கு கான்சனன்ட் சவுண்ட்ஸ். இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? கான்சனன்ட் சவுண்ட்ஸ். அங்க நம்ம என்ன போடணும் அப்படின்னாலே ஏ போட்டணும். சரிங்களா? இதான் 2 பாயிண்ட்ஸ். இப்போ இதை பத்தி சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். இதை தெளிவா நீங்க நோட் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். இதை பார்த்துட்டாலே நீங்க எந்த ஒரு புக்கையுமே ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஈஸியா மார்க் எடுத்துலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க? எக். அப்ப அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. எக். அப்ப ஏ வருதா? தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் வருதா? அப்ப என்ன போடணும்? நம்ம அண்ட் போடணும். கரெக்ட், வெரி குட். இப்ப செகண்ட் வேர்ட் ரீட் பண்ணுங்க எல்லாரும். ஐஸ்கிரீம். ஐ. அப்ப ஐ. மேம் என்ன மேம் ஏஇ ஐஓ தான் வருது. ஆனா கீழே பாருங்க, சம் வேர்ட்ஸ் வந்து வவல்ல ஸ்டார்ட் ஆகுமே தவிர அதோட சவுண்ட் வந்து வவலா இருக்காது. அப்ப நம்ம உங்களுக்கு கன்ஃபியூசன் ஆகும். சரிங்களா? இப்ப ஐஸ்கிரீம் ஐ. அப்ப என்ன போடுவோம் நம்ம? அண்ட். ஏன்னா இதை நீங்க சொல்லி பாருங்க, தமிழ்லயே சொல்லி பாருங்க. நமக்கு தேவை மார்க். சரிங்களா? டெட்ல நமக்கு தேவை மார்க். அந்த 1 மார்க்ன்ற எடுக்கிறது பெரிய விஷயம். ஈஸியா எடுக்கிறதுல நம்ம மார்க்கை போட்ட விட்டுறக்கூடாது. சரிங்களா? அடுத்து ஆட்டோ. அப்ப என்ன போடுவோம் நம்ம? அண்ட். வெரி குட். அடுத்த வேர்ட் பாருங்களேன். ஏரோப்ளைன். ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. ஏரோப்ளைன். ஏ சவுண்ட் வருதா? உயிர் ஒளி எழுத்துக்களுக்கு. அப்ப இதுக்கு என்ன போடுவோம் நம்ம? அண்ட் போடுவோம். சரி, அடுத்த வேர்டு என்னது? அம்ப்ரெல்லா. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லா. அப்ப என்னது? அம்ப்ரெல்லா அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்களேன்.
அப்ப என்ன சவுண்ட் வருது? உயிர் ஒளி எழுத்துக்கள் வருதா? அப்ப என்ன போடணும்? நம்ம and போடணும். வெரி குட், சூப்பர். சரி, இப்ப அடுத்த வேர்ட் ரீட் பண்ணுங்க எல்லாரும். எப்படி ரீட் பண்ணுவீங்க? யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி. அப்ப இது என்ன சவுண்ட் வருது உங்களுக்கு? மெய் எழுத்து சவுண்ட் வருதா? கான்சனன்ட் சவுண்ட் வருதா? அப்ப இங்க நம்ம and போடுவோமா ஏ போடுவோமா? இதுதான் கன்ஃபியூசன் ஆகுறது உங்களுக்கு. அதுக்காக தான் நான் சொன்னேன் தமிழ்ல சொல்லி பாருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்களேன், யூவா. அப்ப ஏ இ ஐ ஓ யூல வருதா? அப்ப நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? டக்குன்னு and போட்டக்கூடாது. சரி, அது சவுண்டு தான் நம்ம பார்க்கணும். கான்சனன்ட் சவுண்ட். அப்ப ஏ. குட். அடுத்து பாருங்க, ஜாஸ்மின். ஜே ஜ ஜ ஜாஸ்மின். அப்ப ஏ தான். கரெக்டுங்களா? அடுத்த வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க? இன்ஜினியர்னு சொல்லக்கூடாது. என்ஜினியர் ஃபோனிக் சவுண்ட்ஸ் தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். என்ஜினியர் ஏ. கரெக்ட். அப்ப என்ன போடணும்? என்ஜினியர். வெரி குட். அடுத்த வேர்ட் பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க? இதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்ப்பா? 1 ரூபி காயின் சொல்லக்கூடாது. 1 ரூபி காயின். 1 ரூபி காயின். அப்ப இது என்ன சவுண்ட் வருது? மெய் எழுத்து, மெய் உயிர் எழுத்து வருது. அப்ப ஏ தான் போடணும். டக்குன்னு ஓ பார்த்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது நீங்க? and போட்டக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்களேன், ஹானஸ்ட். இது வந்து மெய் எழுத்து ஆரம்பிக்குதா? ஹெச்ல வருதா? கான்சனன்ட் சவுண்ட்ல. ஆனா எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ஆனஸ்ட்னு சொல்லணும். எல்லாம் சொல்லி பாருங்க ஒரு டைம். அப்பதான் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஃபோனிக் சவுண்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க டீச்சர்ஸ். ஆனஸ்ட். கரெக்ட். அப்ப இது சவுண்ட் வருது. அப்ப என்ன போடணும் நம்ம? and போடணுமா ஏ போடணுமா? வெரி குட், and. ஆனா பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன எதுல ஆரம்பிச்சிருக்கு? ஹெச்ல ஆரம்பிச்சிருக்கா? அப்ப நம்ம டக்குன்னு பார்த்துட்டு ஏ போட்டுறாதீங்க. அடுத்த வேர்ட் பாருங்க, ஹெட் மாஸ்டர். இப்ப இதுக்கு என்ன போடணும் அப்படின்னா ஏ தான். சரியா? லைக் தட் நீங்க வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்க. நீங்க அந்த வேர்டு வந்து சொல்லி பாருங்க. அப்படி வரலையே தமிழ்ல வந்து அதை சொல்லி பார்த்துட்டே வருங்க. சரிங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப ஏ எங்க யூஸ் பண்ணணும், and எங்க யூஸ் பண்ணணும், ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதை நீங்க ஒர்க் ஷீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா ஈஸியா கிளியரா கிடைக்கும். இப்போ எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் திங்ஸோ இல்ல ஸ்பெஷல் திங்ஸோ இல்ல அந்த வேர்ல்டுல ஒரே ஒரு திங் அது மாதிரி வேற கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாமே நம்ம என்னதான் போடுவோம் அப்படின்னா இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பயும் எப்படின்னா, இப்ப யூனிவர்ஸ், சன், எர்த், த மூன், ஹிமாலயாஸ், த தாஜ்மஹால், த ஸ்கை. நம்ம புக்குக்கு ஏன் போட்டுக்கணும்? அந்த பர்டிகுலர் ஏதாவது ஒரு பர்டிகுலர் புக்கு. இப்ப பர்டிகுலர் புக்குன்னு பாத்தீங்கன்னா பைபிள், ஹோலி புக்ஸ், அதை பத்தி நம்ம பேசுறதோ இல்ல ரிலீஜியஸ் ரிலேட்டடா அந்த பர்டிகுலர் புக்கை பத்தி பேசுறோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டாதான் உங்களால ஈஸியா அடிக்க முடியும். சரிங்களா? அடுத்து எங்கெங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சர் திங்ஸ்க்கு. நேச்சர்னால நம்ம சொன்னோம்ல, த ஸ்கை, த மூன், த எர்த், இதெல்லாமே தான். அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, த ஹெட், த நோஸ், அந்த மாதிரி. சரிங்களா? அப்ப ஆனரபிள் பர்சன்ல யாரு? அத முதன்மைத்துவம் வாங்கியது அப்படின்னு சொல்லுவோம்ல. த பிரசிடென்ட், த பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், த டீச்சர், த ஹெட் மாஸ்டர், த பிரின்சிபல், இந்த மாதிரிலாம் வராங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தான் போடணும். அடுத்த பாயிண்ட்ஸ் என்னன்னா, கவுண்டிங் நம்பர்ஸ். எங்க போடுறோம்? கவுண்டிங் நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எங்கெங்க சொன்னோம்? ஸ்பெஷல் திங்ஸ்க்கு ஒன்லி, அதை தவிர வேற எந்த திங்ஸ்க்கு இல்லாதது நேச்சர். அடுத்து என்ன சொன்னோம்? த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அடுத்து ஆனரபிள் பர்சன்ஸ். அடுத்து கவுண்டிங் நம்பர்ஸ். இது போக என்ன எங்கெங்கெல்லாம் வரலாம் பாத்தீங்கன்னா, சீசன்ஸ். சீசன் என்னென்ன சீசன்? த வின்டர் சீசன், ஆட்டம் சீசன், த சம்மர் சீசன். அப்ப அதுக்கு முன்னாடிலாம் நீங்க கண்ணை மூடிட்டு சீசன்ஸை கொடுத்துருந்தாலே நீங்க போட்டுடலாம். சரியா டீச்சர்ஸ்? அடுத்து ஸ்டேட்ஸ், த யூஎஸ், த யூகே. சரியா? அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் சொல்லும் போது நம்ம என்ன போடலாம்? தாராளமா தான் போடணும். அப்ப என்னடா இதுக்கெல்லாம் என்ன போடணும் நீங்க யோசிக்கவே வேணாம். அந்த ட்ரிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்பதான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ரிலீஜியஸ் ஹோலி புக்ஸ். இப்ப இந்த பர்டிகுலர் புக்ஸை பத்தி நம்ம பேசுறோம்னு சொன்னோம் பாத்தீங்களா, புக்னு சொன்னா இந்த பைபிளை பத்தி பேசுறோம். இந்த மாதிரி பர்டிகுலர் புக்ஸை பத்தி பேசும்போது போடணும். இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிச்சு உங்களுக்கு, எங்க வந்து போடணும், எங்க வந்து ஏ and போடணும். முடிஞ்சுங்களா? சரி, ஓகே. இப்ப அடுத்தது பார்க்கலாமா? இப்ப அடுத்து எங்கங்க இப்ப ஏ and andறது என்ன மாதிரியான டெஃபினைட் ஆர்டிகலா, இன்டெஃபினைட் ஆர்டிகலா? ஏ and andறது என்னது? இன்டெஃபினைட் ஆர்டிகல். தன்றது டெஃபினைட் ஆர்டிகல். சரி, இப்ப நம்ம வந்து ஆர்டிகல்ஸோட அதர் நேம் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? ஸ்பெஷல் மாடிஃபை. இப்படி கூட கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு உண்டு. அதனால எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இப்படி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம் உங்களுக்கு. என்னன்னா, ஆர்டிகல்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ண, இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, கவுண்டபிள் அப்படின்னாலே என்ன யூஸ் பண்ணோம்? போட்டோமா? த நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட்,
the 10th இந்த மாதிரி வர்றதுக்கு எல்லாமே நம்ம த போடுவோம். அப்போ வந்து என்னன்னா கவுண்டபிள் வந்தா அது என்னது நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க என்ன கொஸ்டின் அப்படின்னா வேர் ஷுட் வி நாட் யூஸ் ஆர்டிகல்ஸ். இப்படி கூட பார்த்தீங்கன்னா கரெக்ட் த சென்டென்ஸும் கூட கேட்டு கீழே சம் சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ கொடுத்து ஸ்பாட் த எரர் பாருங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அதிலே நீங்கள் விட்டுறக்கூடாது. அதனால உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸும் இப்போ நாங்கள் இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ப்ராப்பர் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் நவுன்லாம் நமக்கு தெரியல, உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி அந்த நேம் பர்டிகுலர் நேம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ் சப்ஜெக்ட், மேக்ஸ் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் சொல்லும்போது நம்ம த போடக்கூடாது. அதே மாதிரி பாருங்களேன், நேம் கொடுத்துருக்காங்களா ராம், ராம்ன்றது ப்ராப்பர் நவுன் கரெக்டுங்களா. ராம், ரவி, ராஜா, ரீனா இந்த மாதிரி. அப்போ அந்த நேம்க்கு முன்னாடி ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது த. அப்போ டக்குன்னு நீங்கள் சிம்பிளாக என்ன யோசிக்கணும், என்ன யூஸ் பண்ணணும், ப்ராப்பர் நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து எங்க யூஸ் பண்ணக்கூடாது, பிஃபோர் ப்ளூரல் நவுன்ஸ். அப்ப ப்ளூரல்னாலே தெரியல, சிங்குலர் ப்ளூரல், டைகர் டைகர்ஸ் அதன ப்ளூரல் ஃபார்ம். அப்ப அந்த டைகர்ஸ் அந்த ப்ளூரலுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண கூடாது. அதான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அந்த சென்டென்ஸை நீங்க ரீட் பண்ணுங்க. த டைகர்ஸ் ஆர் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் அப்படி சொல்லக்கூடாது. டைகர்ஸ் ஆர் டேஞ்சரஸ் அனிமல்ஸ். ஓகேங்களா. அப்ப ப்ராப்பர் நவுன்ஸ்க்கு முன்னாடி ப்ளூரல் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்து எங்க சொன்னேன்னா நம்ம கவுண்டபிளுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி. இதெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு சென்டென்சஸ் கேட்பாங்க. ஸ்பாட் த எரர் இப்போ சொன்னேன். அதனால் தயவுசெய்து இதை ஒன்றுக்கு ஒரு 1 or 2 times இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம நார்மலாக கேட்கும் போது சொல்லுவோம் ஐ நீட் அ வாட்டர், அப்படி கிடையாது. ஐ நீட் வாட்டர். வாட்டரை கவுண்ட் பண்ண முடியுமா, தட் இஸ் அன்கவுண்டபிள் கரெக்டுங்களா. அதே மாதிரி தான் மீல்ஸும் அன்கவுண்டபிள். அப்போ பாருங்களேன், வி ஹேட் எஸ் மேம் வி ஹேட் அ லஞ்ச்னு சொல்லுவோம். நோ we had lunch. அதான் இதுதான் கரெக்ட் சென்டென்ஸ். ஓகேவா. அப்போ அங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி. அடுத்தது எங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் த டேஸ். பார்த்தீங்களா, நேம்ஸ் ஆஃப் த டேஸ்ன்னு சொல்லக்கூடாது. நேம்ஸ் ஆஃப் டேஸ், மந்த் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் முன்னாடி என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும் ஷீ கேம் ஆன் த மண்டே மேம் அப்படி சொல்லிடுவோம். நோ, அது ராங். அப்போ என்ன யூஸ் பண்ணும், ஷீ கேம் ஆன் மண்டே. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க எங்க யூஸ் பண்ணக்கூடாது, நேம்ஸ் ஆஃப் டேஸ், மந்த்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல். சரியா, அதை யூஸ் பண்ணி அங்க வந்து முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எதை, ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்களேன், வி செலிப்ரேட் த திவாலி. நோ, வி செலிப்ரேட் திவாலி. இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. இது கரெக்ட் சென்டென்ஸா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, ஒரு 4 சென்டென்ஸ் கொடுப்பாங்க. வி செலிப்ரேட் த திவாலி, வி செலிப்ரேட் ஆன் திவாலி இந்த மாதிரி கேட்பாங்க. வி செலிப்ரேட் திவாலின்னு கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஓ ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்தால் நம்ம அங்கே முன்னாடி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டுங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது தீபாவளி, ரம்ஜான், வேற ஃபெஸ்டிவல் எது வேணா கேட்கலாம். நீங்கள் அதை நோட் பண்ணி அந்த பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம் மார்க். ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு கமெண்ட்லையும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி போடுறதுக்கு. சரியா டீச்சர்ஸ், ஆல் தி பெஸ்ட். இதை 1 or 2 times இந்த ஆர்டிகல்ஸை வீடியோஸை பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஒர்க் ஷீட்க்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்போ தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, அதுக்கான ஆன்சரும் கமெண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருப்போம். நீங்கள் பாருங்களேன், இந்த வீடியோஸை பார்த்தாலே ஈஸியாக உங்களால் அந்த ஒர்க் ஷீட்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, அதில் வேறு எந்த புக்ஸை ரெஃபர் பண்ண தேவையில்லை. சரி, மார்க்ஸ் வந்து அப்படியே நீங்கள் எங்களோட கமெண்ட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா டீச்சர்ஸ், அது கொஞ்சம் உங்களோட ரெஸ்பாண்டிங் எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். தேங்க்யூ டீச்சர்ஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க எல்லாரும்.